பயன்படுத்துங்கள். மேலும் இந்த காணொளி பலருக்கும் சென்றடைய விரும்பினால் மறக்காமல் ஷேர் செய்து நீங்கள் அறிந்தவர் அறியாதவர் உற்றார் உறவினர் நண்பர் என அனைவரையும் அறிவாயுதம் ஏந்தச் செய்யுங்கள். வெல்கம் டு த டிபேட். நீங்க இணையத்துல ஒரு அறிமுகமில்லாத நபர் கூட கோபமா வாதிடும்போது அந்த சொற்களை டைப் செய்யணுங்கிற முடிவை உங்க மூளை நீங்க உணர்வதற்கு 200 மில்லி வினாடிகளுக்கு முன்பே எடுத்துவிட்டது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? நிஜமாவே இது ஒரு ஆச்சரியமான தகவல் தான். அதாவது நாம ரொம்ப சுதந்திரமா செயல்படுறோம்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆமா, ஆனா நமக்குள்ளேயே 2 முரண்பட்ட சக்திகள் தொடர்ந்து மோதிக்கொண்டு நம்ம ஒவ்வொரு செயலையும் முன்கூட்டியே தீர்மானிக்குது அப்படின்னா அது அதிர்ச்சியா இருக்குல்ல. ஒரு சிக்கலான கருத்தியலோட பல பரிமாணங்களை தேடி ஆழமா பகுப்பாய்வு செய்யும் உரையாடல் நிகழ்ச்சி இது. கண்டிப்பா. இன்னைக்கு நாம பகுப்பாய்வு செய்ய போற இந்த கோட்பாடு மனித மூளைக்குள் நடக்கும் அந்த கட்டுப்படுத்தும் இரட்டையர்கள் மற்றும் அது உருவாக்கும் மூளை விளையாட்டுகளை பற்றியது. சரியா சொன்னீங்க. நம்ம மையக் கேள்வி இதுதான். மனித மூளையோட செயல்பாடுகளும் நம்ம முடிவுகளும் இந்த இரட்டை சக்திகளால் நேரடியாக கட்டுப்படுத்தப்படுகிறதா, அல்லது மூளை இந்த இருமை நிலை தாண்டிய ஒரு சிக்கலான வலைப்பின்னலா? என்னோட நிலைப்பாடு இதுல ரொம்ப தெளிவு. மனித மூளைய வெறும் 2 சக்திகளின் கட்டுப்பாட்டுல இருக்குன்னு சொல்றது அதோட மாபெரும் நரம்பியல் சிக்கல் தன்மையை குறைத்து மதிப்பிடுவதாகும். ஓ, ஆனா நான் இத முற்றிலும் எதிர் திசையில பாக்குறேன். மனிதர்கள் பரிணாம ரீதியாகவே இந்த இரட்டை சக்திகளோட கட்டுப்பாட்டுல தான் இயங்குறாங்க. பாதுகாப்புக்கும் ஆபத்துக்குமான தேடல், தர்க்கத்துக்கும் உணர்ச்சிக்குமான போர் என நம்ம ஒவ்வொரு முடிவும் இந்த இருமைகளோட ஆதிக்கத்திலேயே தான் இருக்கு. அதாவது நீங்க சொல்ற அந்த 200 மில்லி வினாடி தாமதம் உண்மைதான். ஆனா அந்த இடைவெளியில நடக்கிறது வெறும் 2 சக்திகளுக்கு இடையிலான போராட்டம் கிடையாது. பின்ன வேற என்னவா இருக்க முடியும்? மூளையோட செயல்பாடு பல பில்லியன் நியூரான்களோட கூட்டு சிம்பனி. அது எந்த இரட்டையர்களாலும் ஒற்றைப்படையா கட்டுப்படுத்தப்படுறது இல்ல. மனித மூளை இந்த எளிய இரட்டை பிரிவுகளை தாண்டிய மிகவும் ஒருங்கிணைந்த கட்டமைப்பு அப்படிங்கறதுதான் என்னோட வாதம். உங்க வாதத்தோட அடிப்படைய நான் புரிஞ்சுக்கிறேன். மூளை பல பில்லியன் நியூரான்களை கொண்டது அப்படிங்கறத யாரும் மறுக்க முடியாது. ஆனா இங்கதான் நம்ம நரம்பியல் ரீதியா முரண்படுறோம். எப்படி முரண்படுறோம்? அந்த கட்டமைப்பு எவ்வளவு பெரிதா இருந்தாலும் அதோட அடிப்படை இயங்குமுறை இருமையானதுதான். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு நியூரான் தூண்டப்படுகிறதா இல்லையா, அது ஒரு ஆன் அல்லது ஆஃப் ஸ்விட்ச் போலதான் செயல்படுது. சரி. இதை இன்னும் உளவியல் ரீதியா பார்த்தா நாம தன்னிச்சையா செயல்படுவதாக நம்புவதே ஒரு மிகப்பெரிய மாயை. உதாரணத்துக்கு ஒரு சவாலான வேலையை ஏற்கலாமா வேண்டாமான்னு ஒரு மனிதன் யோசிக்கிறான்னு வச்சுக்குவோம். ஓகே. அங்க என்ன நடக்குது? அவனோட மூளையில உள்ள டோபமைன் அமைப்புகள் புதிய தேடலுக்கான ஆசையை தூண்டுது. அதே நேரம் கார்டிசால் அளவுகள் உயர்ந்து இது ஆபத்து வேண்டாம் அப்படின்னு பயத்தை உருவாக்குது. இந்த 2 நரம்பிய கடத்திகளோட ரசாயன யுத்தம்தான் அங்க முடிவை தீர்மானிக்குது. ஒரு நிமிஷம் இருங்க, நான் குறுக்கிடுறதுக்கு மன்னிக்கணும். நீங்க நியூரான்களோட ஆக்ஷன் பொட்டன்ஷியல், அதாவது அவை தூண்டப்படும் விதத்தை ஒரு பைனரி சுவிட்ச் அப்படின்னு சொல்றீங்க. தனித்தனி நியூரான்கள் அப்படி செயல்படலாம், ஆனா நம்ம சிந்தனை ஒரு ஒற்றை நியூரான்ல நடப்பதில்லையே. ஆனா அதோட ஒட்டுமொத்த விளைவு ஒண்ணுதான் இல்ல. அது மில்லியன் கணக்கான நியூரான்களோட பாப்புலேஷன் கோடிங் மூலமா உருவாகுது. இது எப்படி இருக்குன்னா, கணினியில உள்ள ஒவ்வொரு டிரான்சிஸ்டரும் 0 அல்லது 1 அப்படின்னு இயங்குறதால நீங்க பாக்குற இந்த வீடியோவும் வெறுமன கருப்பு வெள்ளை தான் சொல்றது போல இருக்கு. அது ஒரு சுவாரஸ்யமான ஒப்பீடு. ஆனா அந்த 0 மற்றும் 1கள் இணைந்து மில்லியன் கணக்கான வண்ணங்களை உருவாக்குது. அதுபோலதான் மூளையும். நீங்க டோபமைன், கார்டிசோல் அப்படின்னு 2 ரசாயனங்களை மட்டும் தனிமைப்படுத்தி காட்டுறீங்க. ஆனா அங்க செரட்டோனின், ஆக்சிடோசின், என்டார்பின் என எண்ணற்ற ரசாயனங்கள் ஒரு சேர செயல்படுது. அப்ப நீங்க மூளையோட முன்மடல் இந்த மோதல்களை வெறும் வேடிக்கை பாக்குதுன்னு சொல்றீங்களா? இல்லவே இல்ல. நம்ம மூளையோட முன்மடல் வெறும் 2 சக்திகளோட மோதலை வேடிக்கை பார்க்கும் நடுவர் கிடையாது. அது கடந்த கால நினைவுகள், எதிர்கால விளைவுகள், சமூக மதிப்பீடுகள் என ஆயிரக்கணக்கான உள்ளீடுகளை ஒருங்கிணைத்து ஒரு நுணுக்கமான முடிவை உருவாக்குது. அது ஒரு போர் முனையில்ல, ஒரு கூட்டு வலைப்பின்னல். நீங்க முன்மடல் பற்றி குறிப்பிடுவது ரொம்ப நல்ல பாயிண்ட். ஆனா அந்த ஒருங்கிணைப்பு அப்படின்னு நீங்க சொல்றது இறுதியில என்னவா வெளிவருது? ஆம் அல்லது இல்லை, வலது அல்லது இடது? நீங்க கணினி உதாரணத்தை சொன்னீங்க இல்லையா? கணினி திரையில மில்லியன் வண்ணங்கள் தெரியலாம், ஆனா அதோட அடிப்படை கட்டமைப்பிலோ அதோட இறுதி வெளியீட்டிலோ அது ஒரு பைனரி இயந்திரம் மட்டும்தானே.
நம்ம மூளையும் அதே வடிவமைப்பத்தான் பின்பற்றுது. அப்படி சுருக்கிட முடியாது. இத நாம சமூகத்துல தெளிவா பார்க்க முடியும். இந்த கோட்பாட்ல விரிவாக விவாதிக்கப்படும் அந்த இணையதள போராளி மனநிலைய சற்று உற்று நோக்குங்க. ஒரு சமூக வலைத்தளத்துல ஒரு செய்தி பகிரப்படுது, அதை எதிர்கொள்ளும் மனித மூளை எப்படி செயல்படுது? கோபப்படுறாங்க, ஆமா. உடனடியாக 2 எதிரெதிர் துருவங்களாக பிரிஞ்சுக்கிறாங்க. ஒட்டுமொத்த ஆதரவு அல்லது கண்மூடித்தனமான எதிர்ப்பு. அங்க நீங்க சொல்ற அந்த மில்லியன் வண்ணங்களோ அல்லது சாம்பல் நிற பகுதிகளோ எங்கே போகுது? அந்த இரட்டை சக்திகள் மூளையோட அமிக்டாலாவை ஹைஜாக் செஞ்சிடுது. இந்த துருவப்படுத்தப்பட்ட நடத்தை மனிதன் அடிப்படையில் ஒரு இருமை இயந்திரம் என்பதற்கான நேரடி சான்றல்லவா? எங்குதான் நீங்க சூழலோட தாக்கத்தை தவறு விடுறீங்க. மனித மூளையோட அடிப்படை வடிவமைப்பு கிடையாது. அது ஒரு குறிப்பிட்ட செயற்கையான சூழல்ல மூளை திணிக்கப்படும்போது வெளிப்படும் எதிர்வினை. ஆனா இந்த எதிர்வினை எப்படி அவ்ளோ இயல்பா வருது? ஏன்னா சமூக வலைத்தளங்களோட அல்காரிதம்கள் மனிதர்களோட கோவத்தையும் துருவப்படுத்தலையுமே அதிகம் ஊக்குவிக்கும்படி வடிவமைக்கப்பட்டிருக்கு. அவங்களுக்கு அதுதான் லாபம். அங்க நீங்க லைக் அல்லது டிஸ்லைக், ரீட்வீட் அல்லது இக்னோர் அப்படின்னு 2 தேர்வுகளை மட்டுமே செய்ய முடியும். உண்மைதான், அந்த அல்காரிதம்கள் இருமையானவை. அதேதான். ஒரு எலிய ஒரு லாபிரிந்த் எனப்படும் சிக்கலான பாதையில விட்டுவிட்டு அங்கு வலது அல்லது இடது பக்கம் மட்டுமே திரும்ப முடியும்னு ஒரு விதியை உருவாக்கிட்டா எலி எப்போதுமே பைனரியாகத்தான் சிந்திக்கிறதுன்னு முடிவுக்கு வர முடியுமா? அது அந்த பாதையோட குறைபாடுன்னு சொல்றீங்க. ஆமா, அது எலியின் மூளையின் குறைபாடு அல்ல. நிஜ வாழ்க்கையில மனிதர்கள் இவ்வளவு துருவப்படுத்தப்பட்டவர்கள் அல்ல. ஒரு பிரச்சனையை நண்பர்களிடம் விவாதிக்கும் போது மனித மூளை பல சாத்தியக்கூறுகளை ஆராய்கிறது, சமரசம் செய்கிறது. இந்த சிக்கலான பகுப்பாய்வை அமிக்டாலா ஹைஜாக் என்ற ஒற்றை வார்த்தைக்குள் சுருக்குவது நியாயமல்ல. சமூக வலைத்தளங்களோட கட்டமைப்பு செயற்கையானது அப்படிங்கறத நான் முழுமையா ஏத்துக்கிறேன். ஆனா நான் கேக்குறது என்னவென்றால், அந்த அல்காரிதம்கள் ஏன் அத்தனை எளிதா நம்ம மூளைய வசப்படுத்துது? ஏன்னா அது கவனத்தை ஈர்க்குது. அது மட்டுமில்ல, அந்த அல்காரிதம்கள் காற்றிலிருந்து உருவாக்கப்படவில்லையே. மனித மூளைக்குள் ஏற்கனவே ஆழமாக பதிந்துள்ள ஒரு உயிரியல் வடிமைப்பை தான் அவை சுரண்டுகின்றன. பரிணாம வளர்ச்சியை சற்று திரும்பி பாருங்க. பரிணாமம். பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு காடுகள்ல வாழ்ந்த மனிதனுக்கு தன் எதிரே வரும் ஒரு உருவம் நண்பனா அல்லது தன்னை சாப்பிட வரும் விலங்கா அப்படிங்கிற அந்த இருமை முடிவு சில வினாடிகளில் தேவைப்பட்டது. அங்க உட்கார்ந்து கொண்டு அந்த உருவத்தோட பல பரிமாணங்கள, சாம்பல் நிற பகுதிகளை ஆராய்ந்து கொண்டிருந்த மனிதன் உயிரோடு மிஞ்சி இருக்க மாட்டான். அது பழங்காலத்துல பிழைப்பிற்கு உதவியது, நமருக்கல. அந்த சண்டையிடு அல்லது தப்பியோடிவிடு அப்படிங்கிற இரட்டை சக்தி தான் நம்மை பிழைக்க வச்சது. அது இன்றும் நமது நரம்பியல் பாதைகளில் வலுவாக பதிந்துள்ளது. அதனாலதான் ட்விட்டர்ல ஒரு மாற்றுக் கருத்தை பார்த்த உடனே நம்ம மூளை அதை ஒரு உயிராபத்தான விலங்காக பாவித்து உடனடியாக தாக்குதல் தொடுக்குது. இது இரட்டையர்களோட நேரடி கட்டுப்பாடு இல்லையா? அந்த பரிணாமவாதம் கேட்பதற்கு மிகவும் தர்க்க ரீதியாக தோன்றினாலும் மனித பரிணாமம் அந்த கட்டத்தோடு நின்றுவிடவில்லை அப்படிங்கறத நாம உணரணும். ஆமா, உடனடி பிழைப்பிற்கு அமிக்டாலாவின் அந்த இருமைத்தன்மை உதவியது. ஆனா பரிணாமம் நமக்கு ஒரு மாபெரும் பரிசளித்துள்ளது. அதுதான் பெருமுளை புரணி. ஆனா அதோட அடிப்படையும் அந்த இருமைதானே? இல்ல, இந்த பகுதியில தான் நமது மொழியும் கலையும் ஆழமான சிந்தனைகளும் உருவாகுது. நீங்க சொல்ற அந்த நண்பனா எதிரியா என்ற கட்டத்தை தாண்டி சமூகங்களை உருவாக்கவும், தத்துவங்களை எழுதவும், குவாண்டம் இயற்பியலை புரிந்து கொள்ளவும் மனித மூளைக்கு முடிந்தது எப்படி? குவாண்டம் இயற்பியலா? ஆமா, குவாண்டம் நிலையில இருப்பு மற்றும் இல்லாமை ஆகிய இரண்டுமே ஒரே நேரத்தில் சாத்தியம் அப்படிங்கிற சிக்கலான கருத்தை மனித மூளை உள்வாங்கிக் கொள்கிறதே. இது எப்படி ஒரு பைனரி இயந்திரத்தால சாத்தியமாகும்? நீங்க ஒரு நீதிமன்ற தீர்ப்பை எடுத்துக்கொள்ளுங்க. சரி. முடிவில் நீதிபதி குற்றவாளி அல்லது நிரபராதி என்று 2 வார்த்தைகளில் ஒன்றைத்தான் கூறுகிறார். அதை வைத்துக்கொண்டு ஒட்டுமொத்த நீதித்துறையும் பைனரி என்று சொல்லிவிட முடியுமா? அந்த தீர்ப்பை எட்ட நீதிபதி ஆராய்ந்த சாட்சிகள், உணர்ச்சிபூர்வமான பின்புலங்கள் என ஒரு மாபெரும் பகுப்பாய்வு அங்கு நடந்திருக்கிறதல்லவா? ஓ, அந்த நீதிமன்ற உதாரணம் மிகச் சிறப்பானது. அதையே நான் ஏன் வாதத்துக்கும் பயன்படுத்துறேன். எப்படி? நீங்க சொல்றது போல பல சாட்சிகள் விசாரிக்கப்படலாம், நிறைய தரவுகள் ஆராயப்படலாம். ஆனா நீதிமன்றத்தோட அடிப்படை வடிவமைப்பே என்ன? அங்கு வாதிடும் தரப்பு, பிரதிவாதித் தரப்பு என 2 முரண்பட்ட சக்திகள் தாங்கள் சொல்வதுதான் சரின்னு நிரூபிக்க போராடுது. ஆனா இறுதி முடிவு தர்க்கம் சார்ந்தது.
இருவரில் யாரோ ஒருவர் வெல்ல வேண்டும் அல்லது ஒரு சமரசம் ஏற்பட வேண்டும். மூளைக்குள் நடப்பதும் அச்சுப்பிசகாமல் இதேதான். உணர்ச்சி ஒருபுறம் வாதிக்கிறது, தர்க்கம் மறுபுறம் வாதிக்கிறது. நீங்க பெருமூளை புரணியோட சிக்கல் தன்மைய பற்றி பேசினீங்க. அந்த கட்டமைப்பு எவ்ளோ பிரம்மாண்டமாக இருந்தாலும் அது இறுதியில் இந்த 2 அடிப்படை உந்துதல்களுக்கு சேவை செய்யும் ஒரு மைதானம் மட்டும்தானே. நான் இதை முற்றிலும் மறுக்கிறேன். ஏன் மறுக்கிறீங்க? நானே ஒரு புதிய தொழில் தொடங்கலாமா என்று யோசிக்கும்போது எனது அறிவுபூர்வமான பகுப்பாய்வு பல தரவுகளை தருது. ஆனா அதே நேரம் எனது உணர்வுபூர்வமான பயம் அல்லது ஆர்வம் என்னை பின்னோக்கி இழுக்கிறது அல்லது முன்னோக்கி தள்ளுகிறது. மூளையின் சிக்கல் தன்மை என்பது தரவுகளை சேகரிக்க மட்டுமே பயன்படுது, முடிவை எடுப்பது அந்த இரட்டையர்கள்தான். ஏன்னா நீங்க உணர்ச்சியையும் தர்க்கத்தையும் 2 தனித்தனி மனிதர்களைப் போலவோ அல்லது எதிரெதிர் திசைகளில் இழுக்கும் கயிறிழுக்கும் போட்டியாகவோ உருவகப்படுத்துறீங்க. நவீன நரம்பியல் ஆய்வுகள், குறிப்பா அன்டோனியோ டமாசியோ அவரோட சொமாட்டிக் மார்க்கர் ஹைப்போதீசிஸ் போன்ற கோட்பாடுகள் உணர்ச்சியும் தர்க்கமும் மூளையில் தனித்தனியா செயல்படுவதில்ல அப்படிங்கறத தெளிவாக நிறுவுது. ஆனா 2 எதிரெதிர் துருவங்களாச்சே. அங்கதான் நம்ம தப்பு பண்றோம். தர்க்க ரீதியான முடிவுகளை எடுக்க நமக்கு உணர்வுகளோட வழிகாட்டுதல் மிக அவசியமாக இருக்கிறது. மூளையில் உணர்வுகளை கையாளும் பகுதி பாதிக்கப்பட்ட ஒருவரால் எந்த ஒரு சின்ன தர்க்க ரீதியான முடிவை கூட, அதாவது எந்த நிற சட்டை அணிவது என்று கூட எடுக்க முடியாதுன்னு ஆய்வுகள் காட்டுது. தொழில் தொடங்கும் முடிவுல உங்கள் உணர்ச்சியும் தர்க்கமும் முரண்படவில்லை. அவை ஒன்றோடொன்று தொடர்ந்து தகவல்களை பரிமாறிக்கொள்கின்றன. அது ஒரு மாபெரும் திரவ இயக்கவியல் போன்றது. அதாவது நீங்க உணர்ச்சியையும் தர்க்கத்தையும் பிரிக்க முடியாத ஒரு கலவை அப்படிங்கிறீங்க. ஆனா அப்படி அவை பிரிக்க முடியாத கலவையாக இருந்தால் ஏன் நாம தினசரி வாழ்க்கையில் அத்தனை பெரிய அகப்போராட்டங்களை எதிர்கொள்றோம்? அது அகப்போராட்டம் மட்டும் இல்ல. ஒரு நிமிஷம் இருங்க. ஒருபுறம் சரியான உணவை சாப்பிடு, உடற்பயிற்சி செய் அப்படின்னு மூளையின் ஒரு பகுதி மிக தெளிவாக தர்க்க ரீதியாக அறிவுறுத்துது. மறுபுறம் இல்ல, இந்த இனிப்பை சாப்பிடு, இப்போது ஓய்விடு என்று இன்னொரு பகுதி கட்டளையிடுது. இந்த முரண்பாடு ஒவ்வொரு மனிதனுக்கும் அன்றாடம் நடப்பதுதானே? ஆமா, முரண்பாடுகள் இருக்கு. நான் கூறுவது என்னவென்றால், மூளை எவ்வளவு தகவல்களை பரிமாறிக்கொண்டாலும் அதோட அடிப்படை இயங்கு விசை இந்த முரண்பாடுதான். இந்த முரண்பாடுதான் மனிதனை இயக்கும், கட்டுப்படுத்தும் இரட்டையர்கள். மூளை ஒரு சிக்கலான வலையமைப்பு என்பதை நாம் மறுக்கவில்லை. ஆனா அது இந்த 2 சக்திகள் விளையாடும் மூளை விளையாட்டுகளால் ஆளப்படும் ஒரு கருவி. அந்த அகப்போராட்டங்களை நான் நிராகரிக்கவில்லை. நமக்குள்ள சவால்கள் இருக்கு. ஆனா அந்த முரண்பாடுகள் நம்மை கட்டுப்படுத்துது அல்லது நாம அதோட அடிமைகள் என்று கூறுவதுதான் ஆபத்தான பார்வை. நீங்க குறிப்பிடும் அந்த இனிப்பு சாப்பிடும் உதாரணத்தை எடுத்துக்குவோம். சரி, சொல்லுங்க. அங்க நடப்பது வெறும் 2 சக்திகளோட மோதல் மட்டும் அல்ல. உங்களோட நேற்றைய அனுபவம், உங்க ரத்தத்துல உள்ள சர்க்கரையோட அளவு, உங்களோட தற்போதைய மன அழுத்தம், அந்த இனிப்புடன் உங்களுக்கு உள்ள உணர்ச்சிபூர்வமான நினைவுகள் என நூற்றுக்கணக்கான மாறிகள் ஒரே நேரத்துல கணக்கிடப்படுது. ஆனா முடிவு 2ல 1 தானே? முடிவு பைனரியா இருக்கலாம், ஆனா செயல்முறை அப்படி இல்லையே. இது மூளை தனக்குத்தானே அழித்துக்கொள்ளும் சவாலே தவிர அது ஏதோ நம்மை மீறி ஒரு வெளிப்புற இரட்டை சக்தியால் இயக்கப்படுவதில்லை. மனித மூளை என்பது எண்ணற்ற தரவுகளை கையாளும் ஒரு சுதந்திரமான தகவமைத்துக் கொள்ளும் அமைப்பு. நம்ம விவாதம் மிக ஆழமான மற்றும் சிந்திக்க தூண்டும் ஒரு புள்ளியை அடைந்திருக்கிறது. மனித மூளையின் செயல்பாடுகளை நாம எப்படி புரிந்து கொள்றோம் என்பதில் உள்ள அடிப்படை வேறுபாட்டை நாம மிக தெளிவா அலசியிருக்கோம். கண்டிப்பா, இது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு உரையாடல். இந்த விவாதத்தோட மையத்தை பார்த்தா மனிதனுக்குள்ள ஒரு தொடர்ச்சியான அகப்போராட்டம், அதாவது ஒரு மூளை விளையாட்டு நடந்து கொண்டே இருக்கிறது என்பதை நாம இருவருமே ஏத்துக்கிறோம். ஆனா என்னோட நிலைப்பாட்டுல அந்த போராட்டம் மனிதனின் கட்டுப்பாட்டை மீறிய 2 அடிப்படை சக்திகளால் நடத்தப்படுகிறது. அதனாலதான் சமூக வலைதளங்கள்ல தொடங்கி நிஜ வாழ்க்கை முடிவுகள் வரை அனைத்திலும் அந்த பைனரி தன்மை வெளிப்படுது. அதே வேளையில என்னோட பார்வையில மூளையோட அந்த அகப்போராட்டம் என்பது நம்மை அடிமைப்படுத்தும் கட்டுப்பாட்டு இயந்திரம் அல்ல. சூழ்நிலைகள் சில நேரங்களில் நம்மை இருமையான முடிவுகளை எடுக்க தூண்டலாம், ஆனா அது மூளையின் முழுமையான திறன் அல்ல. மனித மூளை என்பது சாம்பல் நிற பகுதிகளை தேடும், முரண்பாடுகளை ஒன்றிணைத்து புதிய சிந்தனைகளை உருவாக்கும் ஒரு எல்லையற்ற வலைப்பின்னல். மிக துல்லியமாக சுருக்கினீங்க. மனித மனம் என்ற இந்த மாபெரும் புதிர் 2 எதிரெதிர் சக்திகளின் போர்க்களமா அல்லது பிரபஞ்சத்தையே புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நுணுக்கமான ஒருங்கிணைந்த வலைப்பின்னலா என்ற கேள்வி அறிவியலையும் உளவியலையும் தொடர்ந்து சிந்திக்க வைக்கும் ஒன்று. உண்மைதான், இதுக்கு ஒரு ஒற்றை பதில் கிடையாது. ஆமா, இந்த கேள்விக்கு நாம இன்று எந்த ஒரு தரப்பிற்கும் வெற்றியை அறிவிக்கப் போவதில்ல.
அத நம்ம நேயர்களோட சொந்த முடிவிற்கும் சிந்தனைக்கும் விட்டுவிடுகிறோம். இன்று நாம பேசிய இந்த கோட்பாட்டில் இன்னும் ஆராயப்படாத பல ஆழமான நரம்பியல் ரகசியங்கள் புதைந்து கிடக்கின்றன. விவாதத்துல இணைந்து பல மாற்று சிந்தனைகளை முன்வைத்ததற்கு நன்றி. எனக்கும் ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி. நேயர்களே, அடுத்த முறை உங்களுக்குள் ஒரு முரண்பாட்டை உணரும்போது சற்றே நின்று அந்த செயலுக்கு பின்னால் இருக்கும் உங்கள் மூளையின் வியக்கத்தக்க விளையாட்டுகளை கவனியுங்கள். உங்களை இயக்குவது எந்த சக்தி என்று தேடுங்கள். மீண்டும் ஒரு ஆழமான கருத்தியலோடு சந்திப்போம்.